நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை அருளுரைத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை நாம் வாசித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்ன என்பதை அந்த பகுதியில் வாசித்து நாம் புரிந்து கொள்ளலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். மிக உன்னதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். 2வது பகுதியிலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் அவருடைய சந்ததி மாத்திரமல்ல, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பூமியிலுள்ள சகல மனிதர்களும், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? தேவன் விரும்பக்கூடிய ஆசீர்வாதம், ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரலோகம் விரும்பக்கூடிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்து பார்ப்போம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்வரித்தது. பாருங்கள், ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்வரிக்கப்பட்ட வேத வார்த்தை தான் ஆதியாகமம் 12:3 வாசிக்க கேட்டோம். அந்த நோக்கம் என்ன பாருங்கள், வேதம் என்ன விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று. அப்போ உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், தேவனை அறியாதவர்கள் தேவனை அறிந்து அவர்கள் நீதிமானாய் மாற வேண்டும் என்பதுதான் உண்மையான ஆசீர்வாதமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 25ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, மனிதர்களுக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாய விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவன். நியாயப்பிரமாணத்தின் பார்வையிலே நீதிமானை நீதிமான் என்று சொல்லும், குற்றவாளியை குற்றவாளி என்று சொல்லும். ஆனால் தேவன் விரும்பக்கூடிய காரியம் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்களாக்குவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நியாயப்பிரமாணம் குற்றவாளியை குற்றவாளி என்றும் அறிக்கையிடும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒருவன் கிரியை செய்யாமல், தன்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செய்யாமல், எந்த ஒரு பலியோ எந்த ஒரு தியாகமோ செய்யாமல் பாவியை நீதிமானாக்குவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால், பாருங்கள், பாவியை தேவன் பாவி என்று அறிக்கையிடாமல் அவனை நீதிமானாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த பாவியான மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது பாவியை நீதிமானாக மாற்றுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ உன்னதமான ஆசீர்வாதம் பாருங்கள். கீழுள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி கிரியில் இல்லாமல் தேவனால் நீதிமான் எனப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறானே. பாருங்கள், கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிறது. எவ்வளோ உன்னதமான ஆசீர்வாதம்! எந்த கிரியையும் இல்லாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது நீதிமான் என்று அவர் அறிக்கையிடக்கூடியவராக இருக்கிறார், இல்லையா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 ஒரு சில வசனங்களை பார்க்கும் பொழுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு எல்லா பாடுகளையும் அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு ஆத்துமாவிலே வேதனைப்பட்டு இப்படி உபத்திரவத்தில் பரிபூர்ணமாய் பாடு அனுபவித்து பாவத்துக்கான விலைக்கரையத்தை முழுமையாக அவர் செலுத்தி முடித்ததை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள், தேவன் விரும்பக்கூடிய உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதற்கான விலைக்கரையும் கிறிஸ்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், மீண்டும் வருகை தரக்கூடியவராக இருக்கிறார், இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவும் பாவி என்ற நிலைமையில நரகத்துக்கு போய்விடாதபடி பரலோகத்தில் அவர்கள் பிரவேசிக்கும்படியாக
பரலோகத்துக்குரிய திறவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த உலகத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான் எண்ணக்கூடிய தகுதிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? வாக்குத்தத்தமாக சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறி உங்களுடைய நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாங்கள் உங்களுக்காகவும் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இருதயங்களில் நாங்கள் செபிக்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக.